வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம பைத்தான் வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நவ் வி ஆர் ஸ்விட்சிங் இன் டு ஸ்னாப் டூ நம்பர்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு வந்து கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1 அப்படின்னு கொடுக்குறாங்க. அண்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் பி அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல 2 அப்படின்ட்டு நம்ம யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கிட்டோம். இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன வரணும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2, b is equal to 1 அப்படின்னு வந்து நமக்கு ஷோ ஆகணும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸை இப்போ நீங்கள் தான் வந்து பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி வந்து கொடுக்குறேன். லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு கண்டெய்னரில் வந்து மில்க் வந்து இருக்குது, இன்னொரு கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீ வந்து இருக்குது. ஸோ இதை ரெண்டையுமே வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து மில்க் டீன்னு இருக்குது, இங்கே வந்து நம்பர்ஸாக இருக்குது. இன்னொரு கண்டெய்னர் ஒன்று நம்மளாக வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மில்கை வந்து இது பண்ணிடுறோம். அப்போ இந்த கண்டெய்னரில் எதுவுமே இருக்காது. இப்போ டீ அப்படிங்கிறத வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம். அண்ட் தென் இதில் எதுவுமே இருக்காது. இப்போ மறுபடியும் வந்து மில்கை வந்து இந்த கண்டெய்னரில் ஊற்றிடுறோம். ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 minutes ஆச்சு வந்து திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். நான் மறுபடியும் வந்து இன்னொரு ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாப் _ numbers .py அப்படின்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ நம்பர் வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸ்வாப் 2 numbers அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன். நமக்கு வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்ட்டு கொடுக்கணும். இப்போ நான் வந்து இன்புட் வந்து எனக்கு என்ன ஷோ ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ, இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் டு வருது. ஓகே. அண்ட் தென் இன்னொரு இன்புட் என்னென்னா இன்புட் என்டர் த வேல்யூ ஆஃப் பி அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் நேம் வந்து வைக்கணுமா? ஸோ நான் வந்து ஏ அப்படின்னு வந்து வைக்கிறேன். இதுக்கு வந்து பி அப்படின்னு வச்சுட்டேன். அண்ட் தென் நான் வந்து இப்போ தான் வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம டெம்ப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து எடுத்துக்கிட்டோம். விச் மீன்ஸ் அது டெம்ப் ஃபைலாகவும் இருக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து TMன்னு கூட வந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ அப்படின்னு கொடுக்குறேன். மறுபடியும் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் மறுபடியும் பி இஸ் ஈக்குவல் டு அண்ட் தென் மறுபடியும் பி இஸ் ஈக்குவல் டு டெம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஏ அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு போட்டு மறுபடியும் வந்து கன்கேனினேட் பண்ணுறதுக்காக வந்து ப்ளஸ் ஏ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் மறுபடியும் இதை கன்கேனினேட் பண்ணி இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரன் பண்ணால் என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஜஸ்ட்டு 1 அப்படின்னு வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து 2 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2, பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துருச்சு. இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து டெம்ப் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் அது வந்து டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து டெம்ப் ஃபைல், அதாவது அதுலேயே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து 1 செகண்ட் டெம்ப்ரவரியாக ஒரு ஃபைலை யூஸ் பண்ணுறனால நான் வந்து அதோட நேமே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெம்ப் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து டெம்ப் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு நேம் வந்து வச்சேன். டெம்ப் அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல நான் டெம்ப் அப்படின்ட்டு ஆட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணாலும் எனக்கு அதே தான். இப்போ வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன், இங்கே வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணி நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த வேரியபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக இந்த இடத்துல டெம்ப் அப்படின்னு ஆட் பண்ணால் அது வந்து ஒரு டெம்பரரி ஃபைல், அதுக்காக நான் உங்களுக்கு சும்மா புரியணுங்கிறதுக்காக TEMP அப்படின்னு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னதான் நான் உங்களுக்கு பைச்சாமில் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இப்போ உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் விர்ச்சுவலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் போர்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படின்ட்டு ஒரு வேரியபிளில் யூசர் இன்புட் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள்
நமக்கு அவுட்புட்டில் என்ன, அதாவது யூசருக்கு என்ன ஷோ ஆகும்னா என்டர் வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு வந்து ஷோ ஆகும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் மறுபடியும் பி அப்படிங்கிற வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்புட்டில் என்டர் த வேல்யூ ஆஃப் பி அப்படின்னு வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து 2 அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஃபார்முலா வந்து இட்ஸ் நாட் அ ஃபார்முலா, இட்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற இந்த கண்டெய்னருக்கு சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி டெம்ப் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து டெம்ப் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ டெம்ப் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஸோ இதில் வந்து நான் வந்து ஏவை வந்து போட்டுறேன். அண்ட் ஏல வந்து என்ன போட்டிருக்கேன், இதில் ஆல்ரெடி வந்து 1 இருக்குது. ஐ மீன் ஏல வந்து 1 இருக்குது. இப்போ டெம்பில் 1 அப்படிங்கிறத வந்து போட்டேன். இப்போ ஏல வந்து பி இருக்குது, பி மீன்ஸ் 2 இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து நான் இந்த இடத்துல வந்து 2 அப்படிங்கிறது வந்து போட்டேன். மறுபடியும் வந்து பியில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் இருக்குது. மறுபடியும் ஏல இருக்கிறது வந்து ஐ மீன் டெம்பில் இருக்கிறது வந்து 1, விச் மீன்ஸ் இப்போ இது ரெண்டும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த கிளாஸ் கணக்கு மாதிரி தான். இப்போ வந்து இதை பிரிண்ட் பண்ணால் நமக்கு வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வரும், b இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம a இஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கனால இந்த a இஸ் ஈக்குவல் டு வந்துடும், b இஸ் ஈக்குவல் டு போட்டனால b இஸ் ஈக்குவல் டு வந்துடும். இந்த a வந்து என்னன்னா இந்த இடத்துல 1 இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனால இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் நமக்கு இந்த இடத்துல 2 வந்துருச்சு, b இருக்க இடத்துல 1 அப்படிங்கிறது வந்துச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், அடிக்கடி வந்து நடுவில் நான் வந்து நோட்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லணும்னு நினச்சேன். நோட்ஸ் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஸ்வாப் 2 நம்பர் வந்து பார்த்தோம். ஸோ இதை வந்து லைக் நீங்கள் வந்து ஸ்வாப் 2 நம்பர் அப்படின்னு போட்டு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ரிட்டன் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்னதான் நீங்கள் வந்து பைச்சாமில் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் வந்து கையில் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து பின்னாடி உங்களுக்கு நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மறுபடியும் வந்து ரீகால் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேரியபிளுக்கு எப்படிலாம் நேம் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Praveen.